இப்பெல்லாம் உனக்கு ஒண்ணும் இல்லையே? நான் நல்லா இல்ல சந்திரகாந்தா. நீ திரும்பவும் இங்க வந்துட்டியா? என்னை விட்டு விலகி போன உன்கிட்ட சொல்லியிருந்தால. வீரா, இங்க பாரு. இன்னைக்கு வீரா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீதான். இங்க இருந்து கிளம்பு. நான் இங்க இருந்து போகணுமா? என் வயித்துல வளர குழந்தையோட நான் இங்க இருந்து போகணுமா? என்ன சொல்ற தேஜ்? இப்படிப்பட்ட நிலைமையிலையா? இல்ல தேஜ், நான் இங்க இருந்து போக மாட்டேன். வீரா வேணா எனக்கு காதலிக்காம இருக்கலாம், ஆனா வீராவோட வரிசை என் வயித்துல வளருது. அதாவது என் மனசு இப்போ இவரை பார்த்துக்கோன்னு சொல்லுது. வீரா, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? உன்னை நெருங்குனதுல இருந்து வீராவை விட்டு பல விஷயங்கள் பிரிஞ்சு போயிடுச்சு. நீங்க இருந்து கிளம்பு. ஆனா வீராவோட வாரிசு என்னோட வயித்துல வளருதே. நான் வீராவோட வருங்கால மனைவியா இல்ல, வீராவுக்கு பிறக்க போற குழந்தையோட அம்மாவா சொல்றேன். இப்ப என்னையும் வீராவையும் விட்டுட்டு கிளம்புங்கன்னு சொல்றேன். நான் உங்க கூட வரல, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. என் வயித்துல விஜயநகரத்தோட வருங்காலம் இருக்கு. இந்த விஜயநகரத்தோட எதிர்கால ராணியே நான் தான். விஜயநகரத்தோட எதிர்கால ராணி? ராஜா இல்லாம எப்படி ராணி? தேஜ், நீ கிளம்பு. ராணி அம்மாவுக்கு சில விஷயம் புரிய வைக்கணும். இங்க பாருங்க, நான் அவளுக்கு தண்டனை கொடுக்கறத நீங்க ஏன் தடுத்தீங்க? அவ சாதாரண பொண்ணு இல்ல, அவ ஒரு பெரிய மந்திரக்காரி. ஆமா, அந்த சந்திரகாந்தா பெரிய மந்திரவாதிதான். மாயாவிக்கெல்லாம் மாயாவி, ரத்ன பிரபாவோட பொண்ணு. இது தெரிஞ்சும் ஏன் தடுத்தீங்க? ஆமா, தடுத்தேன். அந்த நேரத்துல அது தேவை இல்லைன்றதுனாலதான் தடுத்தேன். என்னைக்கு மாய வாழ் உன் கைக்கு வருமோ அன்னைக்கு எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஆனா நீ அதெல்லாம் உனக்கு தரப்போறவள தண்டிக்க நினைச்சல்ல. சில நேரங்கள்ல உண்மையை கொண்டு வர தண்டனை இல்ல, சகுனித்தனம் தான் தேவை. நாம செய்யற சூழ்ச்சி தெரியவும் கூடாது, பலனும் கிடைக்கணும். சந்திரகாந்தாவை தான் நாளைக்கு வர சொல்லி இருக்கிறோமே. நாளைக்கு அவளோட உண்மையும் பொய்யும் சோதிக்கப்படும். என்ன சோதனை? என்கிட்ட சொல்லுங்க. அது ரொம்ப கடினமான சோதனை ஐராவதி. ஆனா இந்த சோதனை அவளை பத்தின எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வந்துரும். அது இருக்கட்டும், சோதனையை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நீ பேசாம உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு. மத்த எல்லாத்தையுமே என்கிட்ட விட்டுற. நேரம் ஆயிடுச்சு ஐராவதி, நான் பூஜை ஆரம்பிக்கணும். இந்த ராகுகால பூஜையோட முழு பலனும் நிச்சயமா எனக்கு கிடைச்சே தீரும். இல்ல வீரா, விஜயநகரத்தோட ராணி ஆகணும்லாம் எனக்கு ஆசை இல்ல. விஜயநகரத்தோட வருங்கால அப்பாவை நல்லா கவனிச்சுக்கிட்டா போதும். அப்பா வாரிசா? சரிதான், எல்லாம் போய் நீ ஒரு திருடி. குழந்தையெல்லாம் ஒன்றும் இல்ல, நீ நல்லா போய் சொல்ற, என்னை விட்டுற. வீரா, உன்னோட உண்மையான வாரிசு என்னோட வயித்துல இருக்கு. அந்த வாரிசு முழு உரிமையோட உன்னை தான் தேடிட்டு இருக்கு. இந்த குழந்தை மேல சத்தியம், இனி வரும் நாட்கள்ல நான் உன்னோட மாளிகையை நான் ஜொலிக்க வைப்பேன். ஜொலிக்க வைக்க மாட்டேன், இருட்டாதான் ஆக்குவேன். முதல்ல இப்படி போய் சொல்றத நிறுத்த, இல்லைன்னா நான் ஏதாவது செஞ்சிடுவேன். அப்படி என்ன செய்ய போற வீரா? வருங்கால மனைவிய என்ன செய்வ? போதும், நான் உன்னை வெறுக்கிறேன். எனக்கு அளவில்லா காதல் வந்துடுச்சு. இப்படிதானே சூரிய நகரத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொன்ன? இவ்வளவு ஆசையா சொன்னியே, இப்போ அந்த அன்பு எங்க போயிடுச்சு? அந்த காதல்ல உருவானது தானே இதெல்லாம். அன்னைக்கு ராத்திரி என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே, அந்த காதல் மன்னன் வீரா எங்க போயிட்டாரு? வா வீரா, உன்னோட காதலையும் அன்பையும் மறுபடியும் காட்டு. தள்ளு, என் பக்கத்துல வராத. மீறி வந்த எரிச்சிடுவேன்.
நான் கெஹனா வீரா. நான் நெருப்புல எரிஞ்சா கூட விளக்கு மாதிரி தான் தெரியுவேன். வா, அன்னைக்கு ராத்திரி என்ன நெருப்புல எரிச்ச மாதிரி திரும்பவும் எரிச்சுடு. அந்த ராத்திரிக்கும் இந்த ராத்திரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் நடுவுல பெரிய ஒளி வந்துருச்சு. அந்த ஒளியோட பேரு சந்திரகாந்தா. நீ எனக்கும் சந்திரகாந்தாவுக்கும் நடுவில் வரலான்னு நினைக்காத. நீ எங்கிருந்து வந்தியோ அங்கேயே போயிடு, இல்லைன்னா நானே உன்னை அனுப்பி வச்சிடுவேன். வீரா, வீரா, நான் சொல்றத கேளு வீரா. சந்திரகாந்தா, அவனை பத்தி யோசிக்காத. அவன் உன்னை காதலிக்கல, அவன் உன்னை ஏமாத்திட்டே இருக்கான், இனியும் ஏமாத்துவான். அவனை பத்தி யோசிக்காத, விட்டு. உன் லட்சியத்துல குறியாரு அந்த ஐராவதி. உனக்கு எதிராக என்ன சதியை தீட்டிருக்கான்னு கண்டுபிடி, கண்டுபிடி. ஐராவதியோட அறையில எல்லா கதவுகளும் மூடி இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா பூட்டின கதவுகளுக்கு பின்னாடி என்ன சோதிக்க ஐராவதி திட்டம் தீட்டியிருக்கா. ஆனா என்ன திட்டம் தீட்டியிருக்கா அதை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆனா எப்படி? காலனுக்கெல்லாம் காலனே, மகா காலனே, ராகு காலமே, உங்கள் பக்தை பத்ரா உங்களை அழைக்கிறாள். அருள் புரியுங்கள் ராகுதேவா. சந்திரகாந்தா, ஐராவதி ஒரு பெரிய மந்திரவாதி. நீயும் மாயாவிதான், ஒரு பெரிய மாயாவியோட பொண்ணு. மகாவிஷ்ணு, இந்த கதவுகளுக்கு பின்னாடி பெரிய சதி திட்டமே நடக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் உள்ள போகணும். எனக்கு வழியை காமிங்க. நான் உள்ள போயே ஆகணும். விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க. எனக்கு எதுவுமே தெரியலையே. நான் ரொம்ப சின்னதானதுனால மேலே என்ன நடக்குதுன்னே தெரியல. காலனுக்கெல்லாம் காலனே, ராகு காலமே, நீங்கள் வாழ்க பிரபு, நீங்கள் வாழ்க பிரபு, வாழ்க. பாதி தேவன் பாதி அசுரன், வணக்கத்திற்குரியவர், சூழ்ச்சிகள் நிறைந்தவர், காலனுக்கெல்லாம் காலன், ராகு காலனுக்கு பத்ராம்மாவின் வணக்கங்கள். ராகு தேவா, நீங்க வந்துட்டீங்கன்னா சூரியனும் சந்திரனும் கூட கிரகணத்துக்குள்ளாகும். நீங்க யாரு?
தேவர்கள் எல்லாம் பார்க்கடல கடைஞ்சப்போ கிடைச்ச அமிர்தத்தை குடிச்சவரு. ஆனா அந்த அமிர்தம் உங்க கழுத்தை விட்டு கீழே இறங்கறதுக்கு முன்னாடியே மகாவிஷ்ணு உங்க தலைய உடம்ப விட்டு தனியாக்கிட்டாரு. ஆனா ராகுதேவா, இப்பவும் அந்த தலை பலன் நிறைஞ்சதாதான் விளங்கிட்டு இருக்கு. அது அழிவில்லாதது. நீங்க உங்க சூழ்ச்சியால தேவர்களையே ஏமாத்திருக்கீங்க ராகுதேவா. எனக்கு இன்னைக்கு அந்த சூழ்ச்சி, அந்த சக்தி, அந்த பலம், அந்த சூது தேவைப்படுது ராகுதேவா. இங்க ஒருத்தி அவ சொல்றதெல்லாம் உண்மைன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா ராகுதேவா. உங்க முன்னாடி பெரிய பெரிய சூழ்ச்சிக்காரங்களே தோத்து போயிடுவாங்க. எந்த பொய்யும் உங்க முன்னாடி ஜெயிக்காது ராகுதேவா. ராகுதேவா, நீங்க எனக்காக அந்த பொண்ணு சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றத கண்டுபிடிச்சாகணும். எனக்கு உங்க உதவி தேவை ராகுதேவா. ஓம் ராம் ரீம் ஓம் சத் ராகுவே நமக. ஓம் ராம் ரீம் ராகுவே நமக. அப்படியே ஆகட்டும். என்ன இது ராகுதேவா? எந்த கேள்விக்கான பதில் நாளை ராகுகால நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். பாத்தியா ஐராவதி, இந்த பூஜையை தான் நான் ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருந்தேன். சாட்சாத் அந்த ராகு காலத்தையே வர வச்சுட்டா இந்த பத்ரா. இனி அந்த சந்திரகாந்தாவை பத்தி உண்மைகள் வெளிவரதை தடுக்க யாராலையும் முடியாது. நாளைக்கு ராகு தேவரோட சிஷ்யர்கள் அவங்களுடைய சக்தியும் நமக்கு கிடைச்சா அந்த சந்திரகாந்தாவோட எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும். ஜெய் மகாகாலா, ஜெய் ராகுதேவா. யார் அது? யார் அதுன்னு கேக்குறல? யாரும் இல்ல, வெறும் மனக்குழப்பம்தான் ஐரா. ராகுதேவருடைய வேலை ஆரம்பிச்சிருச்சு. ராகுதேவரும் அவரோட சிஷ்யர்களுமா? இப்பதான் அந்த பொழுதோட ரகசியங்கள் தெரியுது. நாளைக்கு 2வது பொழுது, அப்போ சரியா ராகு காலம். உன்னுடைய உண்மையை கொண்டு வர சிஷ்யர்கள் வருவாங்க. சித்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மகாவிஷ்ணு என்ன ராகு கிட்ட இருந்து என்ன காப்பாத்துவாரா? தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சப்ப அதுல வந்த அமிர்தத்தை ராகு சாப்பிட்டப்போ இதே மகாவிஷ்ணுவோட சுதர்சன சக்கரம் தான் அவர் கழுத்தை வெட்டுச்சு. ஆனா அமிர்தத்தை தலை சாப்பிட்டதுனாலதான் அது இன்னும் உயிரோட இருக்கு. எந்த நேரத்துல விஷ்ணுவோட சக்கரம் ராகுவோட தலையை வெட்டுச்சோ அதுதான் ராகு காலம். அந்த நேரம் தான் ராகு காலம் ஆயிடுச்சு. தினமும் சரியா அந்த நேரத்துல ராகு காலம் வரும். ராகு கிரகத்துக்கு உடல் இல்ல, வெறும் நிழல் மட்டும்தான். ஆனா அந்த நிழல் ரொம்ப சக்தியானது. சூரியன் சந்திரன் மேல பட்டா கூட கிரகணம் உண்டாகும். அதனால ஐராவதியும் பத்ராவும் சரியா ராகு காலம் வர நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. உண்மையிலே அந்த நேரத்துல தெய்வத்தோட பலம் கூட குறைஞ்சிரும். அப்ப அசுர சக்திகள் ரொம்ப பலத்தோட இருக்கும். சித்தி, ராகு காலத்தை எப்படி எதிர்கொள்றது? எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. ஒவ்வொரு கிரக தசாபுத்திய மாத்துறதுக்கும் அதோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கும். எந்த நேரத்துல பார்க்கடலை கடைஞ்சப்போ அமிர்தம் வெளிப்பட்டுதோ அந்த நேரத்துல பார்க்கடல்ல இருந்து 9 ரத்தினங்கள் வெளிப்பட்டது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ரத்தினம். ராகுவோட ரத்தினம் கோமியதகம். கோமேதகமா? ஆமா, கோமியதக கல்ல மோதிரமா அணிஞ்சா ராகுவோட கோவம் சாந்தப்படும். கோமேதக கல் எங்க கிடைக்கும்? சூரிய நகரத்துல ஒரு காடு இருக்கு, அங்க கோமியதக கல் கிடைக்கும். நான் நாளைக்கு 2வது பொழுதுல ஐராவதியோட காட்டுக்குள்ள இருக்கணும். அதுக்குள்ள சூரிய நகரத்துக்கு போய் எப்படி எடுக்க முடியும்? ஆனா அந்த ஒரு வழிதான் இருக்கு, கோமியதகம். சூரிய நகரத்துக்கு போய் நான் கோமியதக கல்ல எடுத்துட்டு வரேன். நீ ஐராவதியோட அந்த காட்டுக்குள்ள போ. ஆனா நீ சரியா ராகு காலத்துக்குள்ள அந்த காட்டுக்குள்ள போக கூடாது. ராகு காலம் முடிஞ்ச உடனே தான் நீ அந்த காட்டுக்குள்ள போகணும். அப்ப அதோட தாக்கம் குறைஞ்சிரும். என்ன நடந்தாலும் சரி, ராகு காலத்துல மட்டும் அந்த காட்டுக்குள்ள போயிடாத. அதுக்குள்ள சூரிய நகரத்துல போய் நான் கோமியதக கல்ல எடுத்துட்டு வந்துடுறேன். நான் சூரிய நகரம் போறேன். என் பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கிறேன்.
விஷ்ணுவோட அருள் இருக்கிறவ எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. பத்திரமா இரு. விஷ்ணு வாழ்க. விஷ்ணு வாழ்க. ஓம் நாராயணாய நமக. ஓம் கோவிந்தாய நமக. ஓம் வல்லபாய நமக. ஓம் அச்சுதாய நமக. ஓம் விஷ்ணுவே நமக. ஓம் நாராயணாய நமக. இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள். ராகுதேவன் அருளால இன்னைக்கு ஒருத்தி அழிய போறா. இவங்க எங்க போயிட்டாங்க? நில்லு! நீ அந்த எல்லையை தாண்டி ஒரு அடி கூட வரக்கூடாது. நான் பத்ராவை பார்க்கணும். நான் தான் பார்க்க முடியாதுன்னு சொன்னேன்ல. ஏன்னா பத்ராமா ராகுதேவர்களோட சிஷ்யர்களை வரவழைச்சுக்கிட்டு இருக்காங்க. ராகுதேவருக்கு பத்ராமா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ உள்ள போனா அவங்க பூஜைக்கு தடை ஏற்படும். நேரம் பார்த்து நீ எப்படியாவது அந்த பொண்ணை காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடு. போ, இப்ப அந்த நேரம் வந்துடுச்சு. போய் அவளை கூட்டிட்டு வா. அவ வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நில்லு. உத்தரவு ராணியம்மா. நீ போய் அந்த சந்திரகாந்தா கிட்ட 2வது பொழுது நான் சொன்ன இடத்துக்கு வர சொல்லு. நான் சொன்ன நேரம் தப்பவே கூடாது. போய் அவளை கையோட கூட்டிட்டு வா. சரி ராணியம்மா. வீரா, அவன் தேவையில்லைன்னு என் மனசு ஏன் ஏத்துக்க மாட்டேங்குது. காலையில எழுந்ததும் அவன் தான் ஞாபகம் வரான். என்ன பண்றது? எல்லாம் தெரிஞ்சும் என்னால மறக்க முடியல. சந்திரகாந்தா, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. என் நினைவெல்லாம் நீதான், என் எண்ணம் நீதான், என் தூக்கத்திலையும் நீதான் நிறைஞ்சிருக்க. நீ மட்டும்தான். காலையில விடிஞ்சதும் சந்திரகாந்தாவை தேடுறான். இல்ல, அவனோட பேரு என் வாழ்க்கையிலயும் என் இதயத்திலயும் இருக்கக்கூடாது. அவன் ஏன் இது வரைக்கும் வரல? நேத்து ராத்திரி ரொம்ப குடிச்சிட்டான். நல்லா இருக்கானா? நீயா? ராஜகுமாரிம்மா, ராணியம்மா செய்தி சொல்ல சொன்னாங்க. சொன்ன நேரத்துக்கு சரியான இடத்துக்கு போகணுமா? உங்களை சீக்கிரம் வர சொன்னாங்க. வாங்க. நீ கிளம்பு, நான் வரேன். இல்ல, ராணியம்மா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்கம்மா. நான் தான் கிளம்புன்னு சொல்றேன்ல, நான் தயாராகணும். சரி இளவரசியம்மா. சித்தி 2வது பொழுது கண்டிப்பா போக கூடாது. காலம் தாழ்த்தி போன்னு சொன்னாங்க. என்ன பண்றது? ராகு காலத்துல போகாம இருக்க நான் என்ன பண்ணணும்? சித்தி, சித்தி நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்கதான் இருக்கேன் சந்திரகாந்தா. விஷ்ணு பகவான் தன்னுடைய கருணையை காட்டிட்டாரு. கோமியதக கல் எனக்கு கிடைச்சிருச்சு. நான் உன்னை தேடிதான் வந்துகிட்டு இருக்கேன். யார் இது? யார் என்ன இப்படி பண்ணது? எனக்கு யார் இங்க எதிரி இருக்கா? வேற எதை வேணாலும் மாத்தலாம். ஆனா காலத்தை எப்படி மாத்துறது? நேரத்தை எப்படி கடத்துறது? என்ன பண்றது? நேரம் ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் வாங்கம்மா.
கண்டிப்பா அந்த ஐராவதி ஒரு நிழல் மாதிரி இந்த பனிப்பெண்ணை ஏன் கூடவே இருக்க வச்சிருக்காங்க. ஏதாவது பண்ணு சந்திரகாந்தா, இந்த காலத்தை எப்படியாவது கடக்க விட. சந்திரகாந்தா, இது உன் லட்சியம் இல்ல, உன் லட்சியமே வேற. போ, கிளம்பு. வேணா சந்திரகாந்தா, போயிடாத போயிடாத. இப்ப நீ கிளம்ப வேணாம், கிளம்ப வேண்டாம். என்ன உடைஞ்சது? எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மனசு உடைஞ்சிருச்சு. இது ஏதோ மாய வலன்னு நினைக்கிறேன்.